அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டுக்களம் நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் மிக ஆளுமை மிக்க ஒரு கலைஞன், விளையாட்டு வீரன் என்று சொல்லி பல துறைகளை சார்ந்த கலை அழகன் அவர்கள் பாரிஸிலிருந்து இணைந்திருக்கின்றார். இவர் டிடிஎன் தொலைக்காட்சியில் மிக பிரபலியமான ஒரு அறிவிப்பாளராக விளையாட்டுத்துறை சார்ந்த துறையிலும் செய்தி வாசிப்பாளராகவும் இன்னும் பல துறையில் ஈடுபட்டவராகவும் இப்பொழுதும் பல்துறையான விடயங்களில் செயற்பட்டு கொண்டிருப்பவருமான இவரை இப்பொழுது சந்திப்பதில் நாங்கள் மகிழ்கிறோம். வணக்கம். 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 வணக்கம் அன்புறவுகளே. வணக்கம். சிறப்பு. இப்பொழுது பல்துறையான ஆளுமையோடு நீங்கள் இணைந்திருந்தாலும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அல்ல நடைபெற போகின்ற இந்த விளையாட்டு பற்றிய தகவலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அது பற்றிய தகவல்களை நீங்கள் கூறுங்கள். நிச்சயமாக. முதலிலே உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய தமிழீழ உதயவந்தாட்ட அணி சார்பில், அந்த நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை இந்த நேர்காணல் இணைத்தமைக்காக. இது ஒரு முக்கியமான நேர்காணலா இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். சொன்னால் இப்படியான தொலைக்காட்சிகள் ஊடாகத்தான் எங்களுடைய இந்த நிகழ்வுகளை அனைத்துலக தமிழ் உள்ளங்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கலாம். அதுக்கு நீங்கள் துணை நிற்பதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு நான் விடயத்துக்கு வருகின்றேன். இது தமிழீழ தேசிய உதயவந்தாட்ட அணி இங்கிலாந்திலே 3 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற ஆசிய கிண்ண உதயவந்தாட்ட போட்டியிலே பங்கு பெற்றதற்காக இங்கிலாந்திலே அனைத்து நாடுகளிலிருந்தும் வீரர்கள் வந்து இணைந்து விட்டார்கள். இதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், கொனிஃபா என்கின்ற, அதாவது ஃபீஃபாவை போல் கொனிஃபா என்கின்ற அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் அல்லது தேசங்களற்ற நாடுகளின் அல்லது சுயநிலையத்துக்காக போராடி கொண்டிருக்கிற நாடுகள் அல்லது விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற நாடுகளுடைய உதயவந்தாட்ட அணிக்கான ஓர் அமைப்பு. இது சுதந்திர அமைப்பு. இந்த அமைப்பிலே அன்னளவாக 53 அணிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல நேர்களுக்கு தெரியத்தக்க சொல்றேன்னு சொன்னால், தமிழீழம், பக்கத்துல திபெத், காஷ்மீர், பஞ்சாப், குர்திஸ்தான், இப்படியான போராடி கொண்டிருக்கிற அணிகள் இந்த சங்கத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலே 2 வருடத்துக்கு ஒரு முறை ஆசிய கிண்ணமும் 2 வருடத்துக்கு ஒரு முறை உலக கிண்ணமும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். 2023ஆம் ஆண்டு ஆசிய கிண்ணம் போர்த்துகல் நாட்டிலே நடைபெற்றது. அந்த ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக கைப்பற்றியது தமிழீழ அணி, தேசிய உதயவந்தாட்ட அணி. இப்பொழுது 2வது முறையாக இங்கிலாந்திலே நடைபெறுகின்றது. இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த முறை கொனிஃபா இந்த ஆசிய கிண்ணத்தை நடத்துவதை விடுத்து அந்த பொறுப்பினை தமிழீழ தேசிய உதயவந்தாட்ட சம்மேளனத்திடம், அந்த சம்மேளனத்திடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதாவது முழு வேலைகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். மைதானங்கள் பதிவு செய்வதிலிருந்து நடுவர்கள், உணவுகள், போக்குவரத்துகள், இந்த அனைத்து வேலைகளையும் தமிழீழ உதயவந்தாட்ட சம்மேளனம் செய்கின்றார்கள். இது நிர்வாக ரீதியாக எங்களுக்கு கிடைத்த அடுத்த ஒரு படி. விளையாட்டு ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு வரும் பொழுது இது நிர்வாக ரீதியாக கொனிஃபா எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கிண்ணத்தை நடத்துங்கன்னு சொல்லி. இது எங்களுக்கு இன்னொரு சிறப்பாக இருக்கின்றது. கடந்த பதிவிலே நீங்கள் ஜெர்மனிக்கு வந்திருந்த போது கூட நாங்கள் இதை பற்றி எல்லாம் கலந்து கதைத்திருந்தோம். இதன் சிறப்பு மிளிரும், அதன் மிளிர்வில் நாங்கள் இன்னும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூட கூறியிருந்தோம். அந்த சந்திப்பு இதுவாகவே இருக்கின்றது, நிச்சயமாகவே. அப்ப இந்த செயற்பாடுகளில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்ன என்பதை பற்றிய தகவலை நீங்கள். இதுல முதலாவது, கொனிஃபாவினுடைய ஆசிய பிராந்திய பொறுப்பாளர் நாளை அங்கே இங்கிலாந்திலே முதல் ஆரம்ப நிகழ்வை நிகழ்த்தி, அதுக்கு பிற்பாடு வருகின்ற போட்டிகள், இறுதி நிகழ்வு வரை, இறுதி போட்டி வரை அத்தனை போட்டிகளையும் தமிழீழ உதயவந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவரிடம் ஒப்படைப்பார். ஒரு பெண் பிரதிநிதி ஒப்படைப்பார். அந்த அத்தனை போட்டிகளையும் இவர்கள் நடத்துவார்கள். இதுல என்ன எங்களுக்கு இருக்கின்ற பாரிய வேலை திட்டம் என்னன்னு சொன்னால், தமிழீழ தேசிய அணி என்பது தனியொரு நாட்டில இருந்து தெரிவு செய்யப்படுற அணி அல்ல. நாங்கள் தாயகத்திலிருந்து அந்த வீரர்களை தெரிவு செய்ய முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லா நாடுகள் இருந்து, குறிப்பாக கனடாவிலிருந்து 3 பேர், ஜெர்மனியிலிருந்து 2 பேர், நெதர்லாந்திலிருந்து 2 பேர், பெல்ஜியத்திலிருந்து 1 பேர், சுவிஸ்லிருந்து 1 பேர், பிரான்சிலிருந்து 6 பேர், இங்கிலாந்திலிருந்து 5 பேர் என்று சொல்லி 22 வீரர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய பிரயாணங்கள், அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், அவர்களுக்கான சாப்பாடுகள் என்று சொல்லி நேற்று எல்லோருமே இங்கிலாந்து வந்து சேர்ந்து விட்டார்கள். இன்று அவர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. அந்த பாரிய பொறுப்புகள், அதாவது இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்தந்த நாடுகளில் உள்ள விளையாட்டுத்துறையினர், அந்தந்த நாடுகளில் உள்ள சம்மேளனங்களுடன் இணைந்து விளையாட்டுத்துறையினர் தாங்கள் அந்த பொறுப்புகளை எடுத்து அந்த வீரர்களை தெரிவு செய்து, ஒரு குற்றம் குறை இல்லாமல் சிறந்த வீரர்களை தெரிவு செய்து அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பயிற்சியாளர்களும் அந்த நிர்வாகத்தினரும் அவர்களுக்கான ஒழுங்குகளை அங்கே செய்து இப்பொழுது பயிற்சியை முடித்து வீரர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாளை அந்த மைதானத்துக்கு அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். நாளை ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இப்பொழுது வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றபடியால் பல நாடுகளில் இருந்து விளையாட்டு வீரர்களை நீங்கள் ஒன்றிணைக்க வேணும் என்பதற்காகவும் கூட்டு விளையாட்டு களமாக இருக்க வேண்டும். இது ஒரு சிறந்த சிந்தை. நாங்கள் சென்ற கதையில் கூட கதைத்திருந்தோம். சிறந்த ஒரு சிந்தை. இப்படி இருக்கும்போது இவர்களை கூடி பயிற்சி எடுப்பது என்பது மிக சிரமமான விடயம் அல்லவா? இதை எப்படி நீங்கள் ஒழுங்கு செய்கின்றீர்கள்? எங்களுடைய தமிழீழ அணி வீரர்களை நாங்கள் ஒரே இடத்தில் தங்க வைத்து அவர்களை வாகன போக்குவரத்துகள் எல்லாம் செய்து ஒரு மைதானத்தை நாங்கள் எடுத்து அந்த இடத்திலே பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கு. இதே நேரம் இந்த போட்டியில பங்கு பெற்றதாக திபெத்தில் இருந்து ஒரு அணி வந்திருக்கின்றது. அவர்களும் திபெத்தில் இருந்தும் ஒரு 5-6 வீரர்கள் திபெத்தில் இருந்து நேரடியாக வந்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து. அதே போல அந்த திபெத்திய இன மக்கள் இந்த நாடுகள் கூடுதலாக ஹொலண்டிலே இருக்கிறார்கள். அவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். நாளை நான் அங்கே நிற்பேன், நிக்க பார்ப்பேன். அந்த அவர்கள் திபெத் அணி, இதை விட கிழக்கு துர்கிஸ்தான் இவர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெற. இது அந்த 3 அணியும் தமிழீழம், திபெத், கிழக்கு துர்கிஸ்தான் இவர்களுக்கான பயிற்சி மைதானங்களையும் எங்களுடைய தமிழீழ உதவந்தாட்ட நிர்வாகமே மேற்கொண்டு அவர்களுக்கான பயிற்சிக்கான மைதானங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதான் இன்னொரு எங்களுக்கான ஒரு புது அனுபவம். இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது உங்களிடம் பொறுப்பு தந்திருக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழம் அணியிடம் பொறுப்பு தரப்பட்டிருக்க இந்த பொறுப்பு என்பது இதை செயற்படுத்துவது என்பது மிக ஒரு சிரமமான விடயம். இதை எப்படி நீங்கள் ஒழுங்கு அமைத்திருக்கின்றீர்கள்? இதுல கூறுவதா இருந்தால் தமிழீழ தேசிய உதவந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் இங்கிலாந்தில் இருக்கிறார், செயலாளர் கனடாவில் இருக்கிறார், பொருளாளரும் இங்கிலாந்தில் இருக்கிறார். அந்த நிர்வாகமும் பல நாடுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் தான். இவர்களோட இளையோர்கள், அனைத்துலக இளையோர்கள் மிகவும் ஈடுபாட்டோடு வேலை செய்கிறார்கள். அதாவது தொழில்நுட்பங்கள், இந்த இதுகளை ஊடகத்துறை கொண்டு செல்வது, மக்கள் மத்தியில கொண்டு செல்வது, அந்த நிர்வாகத்துக்கான உதவிகள், அதாவது வாகனங்கள், உங்களுக்கு தெரிந்தானே ஒரு விஷயம் செய்யறேன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டம் உண்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் கொனிஃபா நிர்வாகம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பொறுப்பை எங்களிடம் தந்திருக்கிறார்கள். எங்களிடம் தமிழீழ தேசிய உதவந்தாட்ட சம்மேளனத்துக்கு தான் அந்த பொறுப்பை நாங்கள் செவ்வனை நிறைவேற்றி கொடுத்தால் நிச்சயமாக இன்னொரு உலக கிண்ணத்தையோ அல்லது வேறு அடுத்தடுத்த கிண்ணங்களையோ நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எங்களுக்கு ஒரு படிக்கலாக இருக்கும். நிச்சயமாக சென்ற முறை நாங்கள் கதைத்திருந்த போது கூட ஆரம்ப படிக்கலாக இருக்கின்றது என்று சொல்லி இருந்தோம். இப்பொழுது படிக்கல் ஒன்று ஏறி இருக்கின்றோம். இன்னும் பல படிக்கல் ஏறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய பணிகள் இப்பொழுது எவ்வண்ணம் செல்கின்றது? இந்த இப்பொழுது நடைபெற இருக்கின்ற விளையாட்டு துறை என்னுடைய பணியாக பார்த்தால் தமிழீழ தேசிய உதவந்தாட்ட அணியின் ஊடகத்துறை இணைப்பாளர். ஊடகத்துறையில் இருந்தபடியே அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்னோடு நீங்களே இதை பார்த்து எந்தெந்த ஊடகங்களோட நீங்க தொடர்பு கொள்ள முடியுமோ அத்தனை ஊடகங்களோடும் தொடர்பு கொண்டு இதை வெளியில கொண்டு போறது உங்களோட பொறுப்பு சொல்லிவிட்டிருக்காங்க. அது மட்டுமில்லை, அவர்களை இணைக்கிற வேலைகள் அது இல்ல ஊடகம் தனியே பார்க்காம எல்லாத்துக்குள்ளையும் என்னால முடிஞ்ச பங்களிப்பை செய்கிறேன். ஆனா முக்கியமாக எனக்கு தரப்பட்ட ஊடகத்துறை. நாளை நான் அங்கே அந்த ஆரம்ப நிகழ்விலும் முதலாவது போட்டி நடக்கும் பொழுது நான் அங்கே நிற்பேன். எந்த ஊடகங்கள் நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டால் அதை நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நாங்கள் நேரடியாகவே சில இந்த ஆரம்ப நிகழ்வுகள், அங்கே சிலம்பாட்டங்கள், எங்களுடைய பரதநாட்டியங்கள் போன்ற பல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. அந்த ஆரம்ப நிகழ்வு உங்களுக்கு தெரிந்தால் இப்ப ஜெர்மனியில ஒரு உலக கிண்ணம் நடக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா எல்லாம் அந்த ஆரம்பத்துக்கு பாட்டுகள் அது. ஆனா எங்களால அந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சிறிய அளவில் நாங்கள் அதை செய்யலாம். எங்களுடைய பாரம்பரியங்களையும் வெளிக்கொண்டு வர்ற விதமாக ஒரு சிறிய அளவில் கொடியேற்ற நிகழ்வுகள், குத்துவிளக்குங்கிற பாரம்பரிய குத்துவிளக்கு ஏற்ற நிகழ்வுகள் என்று சொல்லி அப்படியான நிகழ்வுகளையும் செய்கிறோம். நாளைக்கு நான் அந்த ஊடகத்துறை இணைப்பாளர் என்ற வகையில நாளைக்கு நான் எல்லா ஊடகங்களுக்கும் அதை நேரடியாக வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய பணி என்பது இந்த தமிழீழ தேசிய அணியை எவ்வாறு மக்கள் மத்தியில கொண்டே சேர்க்கிறது. அங்கே நிர்வாகமும் பயிற்சியாளர்களும் வீரர்களை வழிநடத்துவார்கள். நாங்கள் இந்த அணியுடைய ஒட்டுமொத்த முடிவுகளை ஒட்டுமொத்த இதையும் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதான் எனக்கும் உங்களுக்குமான பணி. இந்த வீரர்களுக்கான பயிற்றுவிப்பாளர்கள் ஒருவரா அல்லது பலரா? ஏனென்றால் பல நாடுகளில் இருந்து வருகின்றார்கள் அல்லவா? இந்த கேள்வி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனால் உதாரணத்துக்கு இப்ப ஜெர்மனில இருந்து வாரவருக்கு ஜெர்மனில இருக்கிறவற்ற பயிற்சி ஜெர்மனில இருந்திருக்கும். எனக்கு பிரான்ஸ் என்ற நடைமுறை தெரியும் என்றபடியா இப்ப பிரான்ஸ்ல நாங்கள் 6 வீரர்களை அனுப்பியிருக்கிறோம். அந்த 6 வீரர்களுக்குமான ஒரு பயிற்சியாளர் இங்கே இருக்கிறார். அவர் பிரான்ஸுக்குரிய பயிற்சியாளர். ஆனா இது எல்லாத்துக்குமான தலைமை பயிற்சியாளர் அவர் இங்கிலாந்து தான் இருக்கிறார்.
ராஜேஷ் என்று சொல்லி அவர் இங்கிலாந்து தான் இருக்கார். அவர் அந்த அந்த பணியை ஒருங்கமைப்பார். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா மிகவும் இறுக்கமானவர், மிகவும் கட்டுப்பாடானவர், மிகவும் நேர்மையானவர். அது அந்த டீம் செலக்ட் பண்ற விதத்துல இருந்து மற்றது டீமை வழிநடத்துற விதங்கள், ஒரு மேட்ச் துவங்கிட்டு அதுக்கு பிறகு எங்களோட தங்கம், அது ஊடகத்துறையா இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், அவர்களை மைதானத்தில் எப்படி அணுகுவதுன்றது எல்லா விதத்திலுமே அவர் ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையான பயிற்சியாளர் எங்களுக்கு கிடைத்திருக்காரு. அதன் காரணமாகத்தான் நாங்கள் கடந்த உலக கிண்ணத்துக்கு விடுபட்டிருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக அந்த உலக கிண்ணம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அடுத்த உலக கிண்ணம் குர்திஸ்தான் நடக்க இருந்தது. அப்பொழுது அங்கே பக்கத்து அந்த பிராந்தியத்திலே சில முருகல் நிகழ்வு இருந்தால் அதுவும் பிறகு இப்ப நாங்கள் ஆசிய கிண்ணம் போர்த்துகல்ல வைக்கும் பொழுது அந்த கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தோம். அது அந்த பயிற்சியாளர்கள் திறமை தான். இங்கிலாந்து வந்த பின்பு அல்லது எந்த நாட்டுல நாங்கள் வீரர்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் அந்த நாட்டில அவர் வந்து பயிற்சி கொடுப்பார். திறமையான பயிற்சியாளர், ஒரு ஆள் தான் பயிற்சியாளர். அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார். அந்த உதவியாளர் நான் அதையும் சொல்லணும். அந்த உதவியாளர் இப்பொழுது கனடாவில் நிற்கிறாருன்னு சொன்னா எங்களோட பெண்கள் அணி கனடாவில் போய் நிற்குது. நான் கேள்விப்பட்டேன். அந்த கனடாவிலும் ஒரு பெண்கள் அணி மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே இப்படி ஒரு சாதனைகளை கொண்டு வருவது என்பது பல துறையிலும் நாங்கள் சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டுத் துறையிலும் எல்லாத்தோடும் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு செல்ல வேண்டிய கலைஞர்களாக இருக்கின்றோம், கலைத்துறை பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம் என்ற ரீதியிலே இதை கொண்டு வருவது என்பது மிக மிக சிறப்பான விடயம். இந்த பெண் ஆளுமையாளர்களின் விடயத்தை நாங்கள் கதைப்பதற்கு முன்னதாக பொதுவான பயிற்றுவிப்பாளர்களிடம் எத்தனை நாட்கள் தமிழ் அணி பயிற்சியை பெறுகின்றது இந்த கலந்து கொள்ள போகின்ற விளையாட்டு? இந்த ஆசிய கிண்ணத்தை பொறுத்தவரையில ஒரு நாள் தான் நேற்று போயிருந்தார்கள். இன்றைக்கு நாளைய காலமே அந்த பயிற்சி நடக்கும். அது கொஞ்சம் காணாதுதான், உண்மையில காணாது. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த காலம் சம்மர் பீரியட் என்றபடியா எல்லா நாடுகளிலும் முக்கியமான கிண்ணங்கள் நடைபெற்றது. நேற்றுக்கு சுவிட்சர்லாந்திலே மாவீரர் கிண்ணம் நடைபெற்றது, பிரான்சிலே மாவீரர் கிண்ண அரையிறுதி போட்டிகள் நடைபெற்றது. வேற வேற பெரிய பெரிய டூர்னமெண்ட் நடந்தபடியா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அங்கங்க நின்றுதான் வெளிக்கிற வேண்டி இருந்தது. அதை விட எல்லா நாடுகளிலும் கிளப்புகள் மேட்ச் நடந்தது. உதாரணத்துக்கு எங்களை தமிழ அணியில விளையாடுற 3-4 வீரர்கள் அந்தந்த நாடுகளிலே பதிவு செய்யப்பட்ட அந்தந்த நாட்டு கழகங்கள்ல விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களிடம் பெர்மிஷன் எடுத்து வெளியில வரணும், வேலைகளுக்கு பெர்மிஷன் எடுத்து வெளியில வரணும். அதால இந்த முறை நாங்கள் ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் பயிற்சி வைக்கக்கூடிய இருந்தது. அது உண்மைதான். ஆனால் இதுக்கு முதல் நாங்கள் இறுதியாக பிரான்ஸ்ல ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டிக்கு 5 நாள் பயிற்சி நடைபெற்றது. 5 நாள் இங்கே தங்கி இருந்தார்கள் அத்தனை வீரர்கள். அப்படியான பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறது. அதுல இந்த முறை தான் 2 நாளோட அந்த பயிற்சி முடியுது. ஆனால் அந்த வீரர்கள் செய்வார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு. பயிற்சியாளரும் அப்படியான ஒரு நீங்கள் கூறுவது சரி. இப்ப என்னென்று சொன்னால் அவர்கள் பயிற்சியோடு இருக்கின்றார்கள், அவர்களுடைய பயிற்சிப்பாளர்களோடு பயிற்சியோடு இருக்கின்றார்கள். இது ஒரு கூட்டு பயிற்சிக்காகத்தான் அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விடயம். உண்மை. நல்லது. இது போன்ற விடயங்களை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு மக்களின் அனுசரணை எவ்வளவு இருக்கின்றது என்பதை மறைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக கட்டாயம் அதை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். இது அரசியல் ரீதியாக நாங்கள் இதை பார்க்கணும். என்ன பொறுத்த மட்டும் நான் இந்த விளையாட்டையும் ஒரு அரசியலா தான் பாக்குறேன். இந்த எங்களுக்கு வெற்றிகள் எந்தெந்த வழியில வருதோ அந்தந்த வழியிலாம் நாங்கள் அதை தேடிக்கொள்ளணும். அதாவது உங்களுக்கு தெரியும் 2023ஆம் ஆண்டு ஆசிய கிண்ணம் நடைபெற்ற உடனே எங்களோட தமிழ தேசிய அணியில விளையாடிய 3 வீரர்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விலை பேசியது. தங்களுடைய அணியில விளையாடுதலே அவ்வளவுக்கு கெட்டிக்கார திறமையான வீரர்கள் எங்களிடம் இருந்தார்கள். இது அரசியல் ரீதியாக அங்கே நாங்கள் அதே அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். மக்கள் எங்களுக்கு எப்படி ஆதரவு தர்றதுன்னு சொன்னால் நாளைக்கு நாளண்டைக்கு இறுதியாட்டம் வரைக்கும் பெருமளவான மக்கள் நினைக்கிறேன் 50,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த ஊடகங்கள் வழியாக வலைக்காட்சிகள் வழியாக பார்ப்பார்கள். ஆனா மக்களுடைய பங்களிப்பு, நேரடி பங்களிப்பு அல்லது மறைமுகமான பங்களிப்புன்றது கொஞ்சம் குறைவுதான். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனா அதுக்கு 2 பக்கத்திலும் காரணம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த போட்டிகள் முடிவடைஞ்ச கையோட நாங்களும் அதை கொஞ்சம் ஓய விட்டுருவோம். ஆனால் அந்த மக்களோட திருப்பி தொடர்புகளை வைத்து நாங்கள் இப்படி எங்களுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்யலாம்ன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக இதனோம். அதுக்கு நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யணும். ஊடகங்கள் நிச்சயமாக நீங்கள் 2 கிழமைக்கு ஒருக்காவோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ நாங்கள் உங்களோட இணைஞ்சு அதுக்கான வேலைகளை செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்வோம். ஆனா மக்கள் சோறவில்லை, நாங்கள் மக்களிடம் போகணும்.
நிச்சயம். மக்கள் எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க. நிச்சயம் உண்மையான விடயம். இந்த விடயத்தை ஆஹ் பொறுத்தளவில் நீங்கள் கூறியது போலவே நாங்கள் எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பது நாங்கள் இருவரும் சென்ற பதிவிலே கதைத்திருந்தோம். முடிந்ததன் பின் இந்த நேரமும் தாயக விடயம் பற்றிய விடயங்களில் நாங்கள் கலந்து கதைப்பதில் எந்த மாறுபாடும் இல்லாமலுக்கு நாங்கள் செயலாற்றுவோம் என்பது உண்மையான விடயம். இந்த தொலைக்காட்சியே 10வது ஆண்டை நோக்கி செல்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்த்துக்கள். வீரர்களுக்கும் எங்களுடைய விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் எங்களுக்கான ஒரு தொலைக்காட்சியாக மிளந்து நிற்கின்றது. அன்று நீங்கள் டிடிஎன்னில் பணியாற்றும் போது அது எமக்கான தொலைக்காட்சி, இன்றும் நீங்கள் இங்கு கதைத்துக் கொண்டிருப்பது எமக்கான தொலைக்காட்சி என்பதுதான் உண்மையான விடயம். அதற்காக நீங்கள் கதைக்க வந்த அந்த விடயம் என்பது போக உங்களுடைய ஆளுமையோடு நாங்கள் பேசிக்கொள்வது என்பது மிக ஒரு சிறப்பான விடயம். நன்றி. இந்த வகையிலே நீங்கள் கூறியது போலவே நாங்கள் சென்ற பதிவிலும் கதைத்திருந்தோம். என்னவென்று சொன்னால், இப்படியான முன்னேற்றங்களை இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் அரசியல் துறையில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு புறமாக எங்களுடைய முன்னெடுப்புகள் என்று வெளிக்காட்டி நிற்கின்றார்கள். அந்த வெளிக்காட்டில் நிற்பதோடு விளையாட்டுத் துறையிலும் நாங்கள் எப்படி சாதிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த விளையாட்டு அணியோடு நீங்கள் அனைவரும் இணைந்து செயற்படுத்துவது என்பது மிக ஒரு சிறப்பான விடயம். இது எங்களுடைய விடிவுக்கான ஒரு விடயம். இந்த மக்களின் ஆதரவு என்று நான் கேட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய விடிவுக்கான ஒரு தளம், இன்னொரு மீள் பரிமாணமாக நாங்கள் செல்லுகின்ற ஒரு விடயம். இந்த விடயத்துக்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு தருவார்கள். அதுபோன்று நீங்கள் கூறியது போல நாங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ நாங்கள் இது போன்ற உரையாடல்களை செய்வதற்கும் இளம் விளையாட்டு வீரர்களை நாங்கள் கொண்டு வருவதற்கும் நாங்கள் நேற்று கதைத்தது போலே நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, மேலதிகமாக இப்பொழுது கனடாவில் இந்த மகளிர் அணி, அதாவது தேசிய படைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்ட பல விடயங்கள் போல் புலம்பெயர் நாடுகளிலும் நாங்கள் அதன் அடிப்படையில், அதாவது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் இடம் கொடுக்கும் ஒரு களமாக நீங்கள் இந்த மகளிர் அணியின் சிறப்பு கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய நீங்கள் அறிந்த தகவல் பண்ணவிருக்கு. அதாவது கனடாவில இப்ப 2 நாள் சினேகுரு நடக்கு. நான் அதுக்கு முதல் இந்த மகளிர் அணி உருவாக்கப்பட்ட விதம், அதுக்கு பட்ட கஷ்டங்கள், அதுகளை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். என்னன்னு சொன்னால், எங்களோட தலைமை பயிற்சியாளருக்கும் இந்த நிர்வாகத்துக்கும், தமிழீழ தேசிய உதவந்தாட்ட சம்மேளன நிர்வாகத்திற்கும் ஒரு நீண்ட நாள் கனவுதான், அது விருப்பு. ஒரு மகளிர் அணியை உருவாக்கி நாங்கள் உலகத்துக்கு எங்களோட மகளிர் அணியை காட்டணும்னு சொல்லி அந்த கனவும் அந்த நினைப்பும் நீண்ட காலம் இருந்தது. ஆனா உருவாக்குறதுக்கு கொஞ்ச நாள் தான் பிடிச்சது. என்ன சொன்னா, அவ்வளவுக்கு பெண்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அனைத்து நாடுகளிலும். அதாவது கனடா, நோர்வே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இருந்த எல்லா நாட்டிலும் பெண்கள் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தார்கள். நான் ஒரு போட்டியை நேரடியாக கடந்த இடம் சுவிஸ்ல பார்த்திருந்தேன். பெண்களுடைய போட்டியை ஆண்களை விட பெண்களுடைய போட்டி மிகவும் எங்களுக்கு விறுவிறுப்பாக இருந்தது. அவ்வளவுக்கு அவர்களுடைய அந்த என்ன சொல்றது, நாங்கள் போராட்டத்தில் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டுவது போல தங்களுடைய இதிலும் இருந்தார்கள். கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு நோர்வேயிலே நடைபெற்றது இந்த கொனிஃபா நடத்திய உலக கிண்ண உதவந்தாட்ட போட்டிகள். அதிலே இறுதி ஆட்டத்துக்கு தெரிவாகி தோல்விட்டு இருந்தார்கள். பரவாயில்லை, 2-1 நினைக்கிறோம் தோல்விட்டு இருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஒரு முத்திரையை பதிச்சிருக்கிறோம். அதாவது நாளைக்கு எங்களுடைய நாடு அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இப்பவே அதற்கான வேலைகளை ஆயத்தம். அதாவது உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர்கள் இருக்கும் பொழுதே அங்க நிழல் அரசாங்கம் ஒன்று இருந்தது, அங்கு விளையாட்டுத்துறை இருந்தது, அங்கிருந்த அணிகள் எல்லாம் இங்கு வந்து சென்றார்கள். அந்த நாடு மீண்டும் எங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் நெருங்கும். அப்படி நெருங்கும் பொழுது நிச்சயமாக அந்த தமிழ் அணிக்கான, அது பெண்கள் அணிக்கான பெண்கள் இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள். இதுல இன்னொரு விஷயத்தை நான் உள்ளார்ந்து வருகின்றேன். பெண்கள் அணியை உருவாக்க என்பது இலகுவான காரியம் அல்ல. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கான இயல்பான நிலைமைகள், இயல்பான அதுவும் இளம் பெண்கள் இங்க ஐரோப்பாவுடைய ஒரு அளவு பரவாயில்லை. இளம் பெண்களை அவர்களுடைய பெற்றோர்கள் எத்தனை நாள் விடுவது, எங்கே விடுவது, இந்த மாதிரி அவருடைய பரீட்சைகள் சொல்லி பல 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 கோணங்களிலே பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள். இருந்தாலும் அத்தனை பெற்றோர்களும் முழு மனதோடும், அத்தனை வீராங்கனைகளும் தங்களுடைய சுய விருப்புகளோடும் எத்தனை நாளில் பயிற்சிக்கெல்லாம் வந்து மிக மிக ஒரு 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 உன்னதமான நிலைக்கு அந்த அணியில அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். இப்ப கனடாவில் நடக்கிறது வந்து எச்மோங்கன்னு சொல்லி ஒரு நாடு, அதுவும் எங்களை மாதிரி போராடுற ஒரு நாடு. அவர்களோட சினேகபுர போட்டி ஒன்று பங்கு பெற்றதுக்காக கனடாவில இருக்கிற வீராங்கனைகளை தவிர நோர்வே, பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மனில இருந்தெல்லாம் வீராங்கனைகள் அங்கே போய் 2 நாள் சினேகபுர போட்டிகள் நடைபெற்றன. அதுவும் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கனடா வந்து இன்றைக்கு நாங்கள் கனடாவில் எங்களோட கொடியை நாங்கள் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு முறை பறக்க விட்டு கொண்டே இருக்க வேண்டும் என கனடா இன்றைக்கு தமிழர் தேசத்துக்காக ஏதோ ஒரு வகையில சின்ன 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 உதவியில செய்து கொண்டு வருகிறார்கள். அது பெரிய உதவியா மாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவர்கள் ஒரு சிக்னலை காட்டியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக கனடாவிலே சில வேலைகளை தொடர்ச்சியா செய்ய வேண்டியிருக்கு. அது தனி அரசியல் சார்ந்து மட்டும் இல்லை,
அரசியல் சார்ந்து வேலை செய்ய வேண்டும் மட்டுமில்லை, இப்படியான இதுகளும் அரசியல் தான். அதாவது தமிழீழ பெண்கள் எங்களுக்கு அங்கே தேசிய கொடி பறக்குது. அது அரசியல் நிகழ்வா இருந்தானே, விளையாட்டு நிகழ்வா இருந்தானே, சமூக நாடகங்கள் தேசிய கொடி பறந்தால் அந்த தேசிய கொடி யாருடையது, இது ஏன் பறக்குதுன்னு சொல்லி 4 கனடிய பிரஜைகள் கேட்பார்கள் இருந்தால் அது எங்களுக்கு வெற்றி. அந்த வகையில நாங்கள் கனடாவில் அதை வச்சிருக்கிறோம். இந்த பெண்கள் அணிய மீண்டும் 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 நாங்கள் வளர்த்தெடுக்க வேணும். அதற்கான ஆதரவு மீண்டும் மக்களிடம் இருந்தால் நாங்கள் பெற வேண்டும். இந்த தேசிய கொடி பறப்பதை பற்றி சென்ற பதிவிலும் நாங்கள் கதைத்திருந்தோம். உண்மை, நீங்கள் கூறுகின்ற விடயம் சென்ற பதிவிலும் கூறியிருந்தீர்கள். இது நாங்கள் எங்களை வளப்படுத்தி ஒரு மாறுபட்ட அரசியல் ரீதியாக நாங்கள் செல்வதற்கான ஒரு களம். அது மட்டுமல்லாமலுக்கு அந்த விளையாட்டு தளங்களிலே அந்தந்த நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் அதை பரப்புரையாக கொண்டு செல்லும் பொழுது கூட எங்களுக்கான பரப்புரைகள் அங்கே நாங்கள் யார் என்பதை காட்டிக்கொள்வதற்கான ஒரு தளமாகவும் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நடைபெற இருக்கின்ற அவர்களுடைய சிறமையோடு நாங்கள் இன்னும் ஒரு முறை அதை கதைத்துக் கொள்வோம். நாளை அல்லது மறுதினம் மகளிர் அணியின் சிறப்புகள் அல்லது என்ன நடந்தது எப்படி சினேபூர்வ போட்டி தான். அதாவது எங்களுக்கு அந்த பெருசா அதுல அதாவது பெண்கள் அணி பங்கு பெற்றினார்கள், பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு அது ஒரு பயிற்சி அணியோடு பணியாற்றுவது என்பது ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. விளையாட்டு துறையிலே அது மிக சிறப்பாக இருக்கின்றது. இதுபோல் இப்பொழுது நீங்கள் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து இந்த விளையாட்டு அணியை எல்லோருமாக இணைந்து உருவாக்கி இதை செயற்படுத்தி ஆதி கொண்டு வருகின்றனர். இதில் இன்னும் இள வயது உள்ளவர்களை இணைப்பதற்கான முயற்சிகள் இருக்கின்றதா? எப்படி அது இருக்கின்றது? எங்களுக்கு இன்னுமொரு யோசனையும் தமிழீழ தேசிய உதவி சம்மேளனம் இந்த சங்கத்திடம் இருக்கிறது என்று சொன்னா, நாங்கள் 19 வயது 17 வயது என்று சொல்லி அந்தந்த வயது பிரிவுகளிலும் அணிகளை உருவாக்குறதுக்கான திட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப தமிழக தேசிய அணியில விளையாடுறவர்கள் 25 24 வயசு 27 வயசுல உள்ளாக்களும் இருக்கணும், 27 29. இப்ப அவர்கள் அனுபவ வீரர்களுடைய அந்த அணியில நாங்கள் தொடர்ச்சியா வச்சிருக்கிறோம். அடுத்து நாங்கள் 17 19 வயசு பிரிவு 15 வயது பிரிவு அணிகளையும் உருவாக்கி அதுக்கான பயிற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால், வருங்காலத்துல அந்த வீரர்களை நாங்கள் அப்படியே படிப்படியாக பெரிய முதலாவது அணிக்கு கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, நாங்கள் தமிழீழ தேசிய அணியை ஒவ்வொரு நாடு ரீதியாகவும் வச்சிருக்கிறோம் ஒரு அளவுக்கு பயிற்சிக்கப்பட்டு வச்சிருக்கேன். அந்தந்த நாடுகளில் சில ஒரு அவசர தேவைக்கு இல்லாட்டி ஒரு அவசரமாக ஒரு உடனடியாக ஒரு பயிற்சியாட்டம் நடைபெறணும்னு சொன்னா அந்த அணி அங்கே விளையாடும். உண்மையிலே பிரான்ஸ்ல மடகஸ்கார் நாடு இங்க வந்திருந்தது. அவர்களுடைய முதலாவது அணியும் அதே நேரம் 21 வயது அணியும் 21 வயது அணி தமிழ் அணியோட விளையாடுறதுக்கு கேட்டிருந்தார்கள். நாங்கள் உடனடியாக பிரான்ஸ்ல இருக்கிற 21 வயசு வீரர்கள் எல்லாம் இணைத்து ஒரு கிழமைக்குள்ள இணைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஆட்டத்துல கலந்து. மடகஸ்கார் அங்கீகரிக்கப்பட்ட நாடு, தமிழீழம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நாடு. அதனால அது எங்களுக்கு ஒரு சின்ன தொடர்புகள் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த ஆட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தோம். அதுல 3-0 என்ற ரீதியில தோத்திருந்தாங்க. ஆனால் ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படி அதுங்களுக்கு அந்த அடுத்த இளம் சந்தையினரை கொண்டு வந்து அதுக்குள்ள உள்ளெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் முக்கியமா இருக்கு. செய்யலாம். இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்க்கும் போது இவர்கள் முதுமையடையும் போது அடுத்தவர்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற ஒரு களமாகவும் இருக்கும். அதனால் தான் நல்லது. இப்பொழுது லண்டன் செயற்பாடுகள் இவ்வளவு இருக்கின்ற பொழுது நீங்கள் நேற்று உரையாடுகின்ற பொழுது கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள், நான் முக்கியமான இடத்திலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், முடிந்தால் இன்று வருகின்றேன், இல்லை நாளை நாங்கள் உரையாடி கொள்வோம். இப்பொழுது நீங்கள் என்னோடு உரையாடிவிட்டு லண்டனுக்கு செல்வதற்கான முழுமையான ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு செல்கின்ற இந்த பொறுப்பாளர் யார்? அந்த பொறுப்பாளரின் செயற்பாடு என்ன மாதிரி? இது தமிழ உதவந்தாட்ட சம்மேளனம், அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, சம்மேளனம். அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கணும். இந்த சம்மேளனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் இளையோர்கள். 2012ஆம் ஆண்டு நாங்கள் இதை ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் இளையோர்கள். இப்பொழுது ஓரளவுக்கு இந்த வயசு வரையிலே இப்பவும் இளையவர்கள் தான். வேலைகளை பங்கிட்டு கொடுத்து, அதாவது மைதானத்தினுடைய ஒழுங்குகள், நாளை நடக்க இருக்கின்ற ஆரம்ப நிகழ்வுகள், அதுகள் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. டிபெத் அணியாக இருந்த கிழக்கு துர்கிஸ்தான் என்ன தமிழ் அணி, இவருடைய உணவுகள், தங்குமிட வசதிகள் எல்லாம் இன்னொரு இடத்தை கொடுத்துருக்கு. இதுல கொனிஃபாவும் ஒரு கொஞ்சம் பொறுப்பேற்றிருக்கணும். அதாவது நடுவர்களை அவர்கள் தந்தார்கள். நாங்கள்லாம் பே பண்ணணும், நாங்கள்லாம் காசு கொடுக்கணும். ஆனா அந்த நடுவர்களை அவர்கள்லாம் தாரார்கள். அப்படி சில வேலை அவையும் செய்யணும். இந்த போட்டியினுடைய வேலைகளை நிர்வாகமாக பங்கிட்டு எடுத்திருக்கார்கள். இதிலே எல்லா நாட்டினுடைய விளையாட்டுத்துறையினுடைய பங்குகளும் மிக முக்கியமாக இருக்குது. எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற தமிழக விளையாட்டுத்துறையினர் இதற்கான பங்களிப்புகளை பல வழிகளில் செய்திருக்கிறார்கள்.
நீங்கள் தொட்டு சென்றீர்கள். அதை நான் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றேன். இதற்கான நிதிகள் ஏதாவது அரசாங்கங்கள் வழங்குகின்றதா, அல்லது இதன் விளையாட்டு வீரர்கள் அல்லது இந்த விளையாட்டு அணியை ஏற்பாடு செய்பவர்கள் அதை நிதியை பொறுப்பேற்க வேண்டுமா? உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு மிக ஒரு கஷ்டமான விடயம். ஒரு அரங்கம் எடுப்பதாக இருந்தால் அது ஒன்றில் அது அன்பளிப்பாக கிடைக்க வேண்டும். எப்படி இந்த பக்கங்கள் இருக்கின்றது? ஓ, என்னன்னு சொன்னா நீங்களும் கேட்டது நல்லதா போயிட்டுது. இப்ப இதுக்குடைய நிதி பங்களிப்புன்றது நிச்சயமாக அந்தந்த நாடுகளில் இருக்கிற விளையாட்டுத் துறைகள், அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற கழகங்களுக்கு ஊடாக சில நிதியுதவிகளை பெற்றுத் தருகிறார்கள். ஆனால் போதுமானதாக இல்லை. எனவே இதோடு நீங்க சொன்ன மாதிரி அரங்கங்கள் அதுகள் எடுக்கிறேன்னு சொன்ன லேசப்பட்டதில்லை. அதுவும் இது வந்து சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு போட்டி. சர்வதேச தரம் வாய்ந்த போட்டிக்கு மைதானங்களும் அப்படியான ஒரு தரம் வாய்ந்த மைதானங்களை தான் இருக்க வேண்டும். இந்த நடுவர்கள் அதை சர்வதேச தரத்திலான நடுவர்கள்லாம் வருகிறார்கள். மைதானங்களும் அதுக்கேற்ற வேலை. நிச்சயமாக அது இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அப்படி சர்வதேச தரம் வாய்ந்த மைதானங்கள் எடுக்கிறது. அது ஜெர்மனி எங்க ஐரோப்பால எங்கேயா இருந்தாலும் அதுக்கு ஒரு கட்டணம் ஒன்று செலுத்தித்தான் ஆகணும். இலவசமாக ஒரு வெறும் எடுத்து தர போறோம் இல்லை. அது எடுத்தாலும் அந்த மைதானம் அந்த ஆட்டத்துக்குரிய மைதானமாக இருக்காது. அது பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய இடம் வேணும், தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்புகள் செய்வதற்கான இடங்கள் வேணும். அப்படியான அதுக்கான மைதானம் தான் வேணும். இந்த நிதி உதவியை பொறுத்த மட்டும் அனைத்து நாடுகளும் இருக்க தமிழக விளையாட்டுத்துறையினர் அதற்கான வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இப்ப சில வர்த்தகர்களிடம், தெரிந்தவர்களிடம், அல்லது உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு வீரரை சில அந்த பெற்றோர் தன்னுடைய காசில் அனுப்பி வைப்பார். இல்லாட்டி டிக்கெட்டை விளையாட்டுத்துறை கொடுத்திருந்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளை தமிழத்துக்காக பங்கு பெற்ற என்று தமிழர் அணியில பங்கு பெற்ற என்ற ஒரு விருப்பத்துல அவர்கள் சிலர் அப்படி செய்திருக்கிறார்கள். இப்படி பல வகையிலும் வருது. ஆனால் பட்ஜெட்டுக்கு அது போதாமல் தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த தமிழத்துக்காக ஏதோ செய்கிறோம் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தினர் முடிந்த அளவு எல்லா வழிகளிலும் கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சு தண்டு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும், இது வந்து ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த போட்டி என்றபடியா அந்த மைதானத்துல எந்த நேரம் ஒரு டாக்டர் நிக்கணும், அல்லது பிசியோ அந்த உடற்பயிற்சியாளர் நிக்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் கணவர் படிச்சு கொண்டிருக்கணும். எங்களோட தமிழ் பிள்ளைகள் இப்போ இங்கிலாந்துல படிச்சு கொண்டிருக்கணும். அதுக்கு டாக்டர்ஸ் ஃப்ரீயா வரையணும். அந்த அந்த உடற்பயிற்சியாளர் என்பவர் மைதானத்தில் ஒரு வீரர் காயப்பட்டாலோ உடனடி வைத்தியம் அதுக்கெல்லாம் நாங்கள் கட்டணம் செலுத்தான் தயார் நிலையில் நிக்க வேண்டும். அப்ப அந்த செலவுகள் எல்லாம் இருக்கு. மக்களுடைய உதவியும் விளையாட்டுத்துறை உதவியும் இணைய கழகங்கள் சம்மேளனங்களோட உதவிகளும் இருந்தாலும் காணாது. இதை முழிந்து வருகின்ற பட்சத்தில் நிச்சயம் ஒரு காலத்துல அதுக்கான விளையாட்டுத்துறை சார்ந்தோர் நலம் விரும்பிகள் நிச்சயமாகவே அதற்கான அது சார்ந்த தொடர்புகளை நான் நாளைக்கும் நாளண்டைக்கு உங்களோட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கல. அது சார்ந்த தகவல்களை வேணுமென்றா நாங்கள் கொடுக்கலாம். ஸ்கிரீன்ல உங்களோட திரையில போடக்கூடிய மாதிரி அது அந்த தகவல்களை நாங்கள் முன்னேற்பாடு உங்கள்ட்ட தந்து அடுத்த நிகழ்ச்சி எப்படி இந்த வெள்ளிக்கிழமை இறுதி நிகழ்வுக்கு முதல் நாங்கள் ஒரு திருப்பி ஒரு சந்திச்சு இந்த போட்டியை பற்றி விதங்கணும். மேலதிகமாக இந்த இப்ப நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு சம்பவம் பற்றி கூற வேண்டிய தகவல் ஏதாவது இருக்கின்றது? நிச்சயமா இந்த வீரர்களை பற்றி சொல்ல வேணும். என்று சொன்னால் எல்லோருமே இங்கு இந்த நாடுகள்ல பிறந்த பிள்ளைகள் தான். அதாவது கனடால பிறந்த பிள்ளைகள், பிரான்ஸ்ல பிறந்த பிள்ளைகள், ஜெர்மன்ல பிறந்த பிள்ளைகள். அவர்கள்ட்ட நாங்கள் எங்களோட தேசியத்தை கொண்டே சேர்க்கிறன்றது ஒரு அது தானாக அவர்கள் தங்களுடைய பெற்றோர் ஊடாக வந்தால் ஒழிய இல்லையேல் அவர்கள் தனியான ஆளாக இருந்தால் நாங்கள் சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த அணியில விளையாடி போட்டு அவைகள் வெளியில வரைக்கும் அவையோட கதைக்கிற டைமுகள் நீங்க வேணா பழைய போட்டிகள் நடந்த கிண்ணங்கள் குடுக்கை எடுத்த படங்களை பார்த்தா தெரியும். அவர்களுக்கு ஒரு தங்களை அறியாத ஒரு கடந்த 2023 ஆண்டு இவர்கள் போர்த்துகல்ல ஆசிய கிணறு எடுத்து போட்டு வரும்பொழுது நாங்கள் விமானத்திலவே வரவேற்கல நாங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி 2 கேள்வியில இதுவும் ஒரு கேள்வியா இருந்தது. நீங்கள் இந்த கிண்ணத்தை எப்படி என்ன உணர்வோட பாக்குறீங்கன்னு. அதுல ஒரு மாமான்னு தான் சொல்லி காய்ச்சார். மாமா, நான் விளையாடைக்குள்ள எனக்கு அது பெருசா தெரியல. நான் விளையாடி அந்த வெற்றி பெற்று எங்களோட தேசிய கொடியோட நிக்கல எனக்கு என்னவோ செய்யுதான் எனக்கு என்னோட தான் ஜோதிச்சுதான் இந்த தேசிய கொடியை கொண்டு இருக்க என் அம்மா அப்பா இவ்வளவு ரோட்ல கஷ்டப்படினேன். எனக்கு இலவசமாக நான் மைதானத்துல இந்த கொடியை தூக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்ப இதனால் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு செய்யற கடமையாக தான் நினைக்கிறேன்னு சொல்லி அவர் தமிழ்ல சரளமாக காய்ச்சார். அவைக்கு அந்த தேசிய கொடியோட நிக்கல தான் தாதப்பனை செய்யற ஒரு கடமையாகவும் அதே தேசத்துக்கு செய்யற ஒரு கடமையாகவும் அவர் உணர்ந்தார். இது நான் மேலதிகமாக சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு விருப்பம் சொன்னேன். இல்லை, நல்லது. உண்மையில் இந்த உணர்வுகள் வருவதற்கான ஒரு களமாக விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, பல முன்னெடுப்புகளை தாயத்தில் முன்னெடுத்த முன்னெடுப்புகளை நாங்கள் இங்கே முன்னெடுக்கின்றோம் என்ற ரீதியிலே இது ஒரு சிறப்பான விடயம். இது இன்னும் சிறப்பாக வர வேண்டும். இந்த விளையாட்டு அணியும் சிறப்பாக வெற்றி பெற வேணும். உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த
நல்ல எண்ணத்தோடும் நல்ல இதோடும் நாங்கள் தொடர்ந்து இது பற்றி கதைப்பதற்கான சந்தர்ப்பம் எந்த நேரமும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் அதை கொண்டு செல்வதற்கான ஒரு களமாக இந்த விளையாட்டு களத்தில் நீங்கள் இணைந்திருந்து இதற்கான தகவலை தந்தமைக்கு உங்களுடைய வேலைப்பணிகள் மத்தியிலும் நீங்கள் நாளை காலை நீங்கள் கூறியது போல நித்திரை கொள்ளாமலே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கின்றது. அப்படி ஒரு சூழ்நிலையாக நீங்கள் உழைப்பது எல்லோரும் நின்று உழைப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். ஒரு பணியை செய்து முடிப்பது என்பது அந்த வகையில் அதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த இளையோரின் பணி தொடர வேண்டும். ஈழத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக பல துறையில் நாங்கள் முன்னெடுப்பதன் மூலம் ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கான விடிவை தேடுகின்ற மக்களுக்கு விளையாட்டுத்துறையும் ஒரு முக்கியமான களமாக அமைகின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு களத்தில் நீங்கள் இணைந்திருந்தமையிட்டு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம் உங்களுக்கு. நன்றி. இப்படியான ஒரு களத்தை திறந்து நீங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு தமிழீழ அணி நிர்வாகம் சார்ந்தும் தமிழ விளையாட்டுத்துறை சார்ந்து அனைத்து உறவுகள் சார்ந்தும் வீரர்கள் சார்ந்தும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாங்கள் உங்கள் களங்களை பயன்படுத்துவதற்கு மிக ஆவலாக இருக்கின்றோம். இறுதியாட்ட முடிவுகளை நான் உங்களோட நேரடியாக சந்திக்க விரும்புகிறேன். நன்றி. உங்களுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உதவி என்பதை விட்டுவிட்டு எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து அதுதான் உண்மையான விடயம். அந்த வகையிலே உங்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களுடைய பணிகள் ஊடக பணி மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை பணியும் மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் பல்துறை பணிக்குள் இருக்கின்றீர்கள். அந்த பணிகள் சிறக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.